வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. கேகாலையில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 20 பேர் காயம். மகாவலி கங்கை கரையோர பகுதிகளுக்குள் வெள்ள அபாய எச்சரிக்கை, அருகே வாழும் மக்களுக்கு அவசர அறிவிப்பு. வானிலை காரணமாக பாடசாலைகள் மூடப்படுமா? அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட புதிய அனுமதி. மகர சிறை மோதலால் 15 கோடி ரூபாய் இழப்பு, வெளியான அதிர்ச்சி தகவல். டெங்கு காய்ச்சலால் தாய் சேய் பரிதாப மரணம், குழந்தையின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த குடும்பத்தினருக்கு கனவு கலைந்த சோகம். ஊதி பார்க்க சென்றபோது வெடித்த பட்டாசு, யாழில் இளைஞர் உயிரிழப்பு. ஊடகவியலாளர்களுக்கு காப்புறுதி திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும், பிரதி அமைச்சர் அறிவிப்பு. தூங்க முடியாத நகரமாக மாறிய சென்னை, பருவநிலை மாற்றம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். காவிரி அரசியல் சூட்டை தணித்த மழை, தமிழகத்தை நோக்கி பாயும் 28,000 கன அடி நீர். சேலம் ஜவ்வரிசி ஆலையில் தீ விபத்து, குளோரின் வாயு கசிவால் 11 பேர் பாதிப்பு. இந்தோனேசியாவில் பயணிகள் படகு தீ விபத்து, 5 பேர் உயிரிழப்பு, 41 பேரை தேடும் பணி தீவிரம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் தனியார் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளனர். கேகாலை கரடுபண பகுதியில் இன்று காலை 6:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்புக்கெனையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும், திகனையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கேகாலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கேகாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள் மகாவலி கங்கையை அண்மித்துள்ள பல தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று நள்ளிரவு வெளியிடப்பட்டுள்ளதுடன் அது நாளை நள்ளிரவு 12:30 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மகாவலி கங்கையை அண்மித்துள்ள அடுநுவர, உடப்பலாத, ஜடிநுவர, கங்க இகல கோரல, பஸ்பாகே கோரல மற்றும் கங்கவட கோரல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமைகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் எதிர்வரும் நாட்களில் அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் செயற்படுமாறும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதேவேளை நீர்மட்ட மாற்றங்கள் மற்றும் வானிலை நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவைக்கேற்ப விடுமுறை வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பாடசாலைகளில் விடுமுறை வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை அந்தந்த பாடசாலை அதிபர்களே மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி கெட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளதுடன் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ஹெட்டன், பொத்மலை, நுவரேலியா, கம்பளை, கண்டி மற்றும் தெல்தெனிய ஆகிய 6 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க முடியும். இந்த அறிவுறுத்தல் தொடர்பில் அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய வானிலை நிலைமையை கருத்தில் கொண்டு பாடசாலை அதிபர்கள் தங்களது பகுதிகளில் நிலைமைகளை மதிப்பீடு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலினால் சிறைச்சாலைக்கு நேர்ந்துள்ள சேதம் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதலுக்கான காரணங்களை கண்டறிய தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் இத்தகவல் தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சிறைச்சாலையின் பெருமளவிலான சொத்துக்களை கைதிகள் அளித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான கட்டிடங்களின் ஓடுகள் உடைக்கப்பட்டு கூரைகளுக்கு பலத்த சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலை புனர்வாழ்வு திட்டங்களின் கீழ் தையல் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்களையும் கைதிகள் அளித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று நள்ளிரவு வரை கைதிகள் சிறைச்சாலை வளாகத்திற்குள்ளிருந்து வெளிப்புறத்தை நோக்கி கற்களினால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அக்கல் தாக்குதல்கள் காரணமாக சிறைச்சாலையை சுற்றியுள்ள சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் சாத்தான், அஷார், பட்டா மற்றும் மற்றொரு கைதியும் இணைந்தே இந்த பதற்றமான சூழ்நிலையை வழிநடத்தி
அச்சுறுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பதட்ட நிலையின் போது வன்முறையில் ஈடுபட்ட கைதிகளை அடையாளம் கண்டு அவர்களில் 104 பேரை பூசா உள்ளிட்ட மேலும் 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய சிறைச்சாலைகள் திணைக்களம் நேற்று பிற்பகல் நடவடிக்கை எடுத்தது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் இந்நாட்களில் நிலவும் போதைப்பொருள் தட்டுப்பாடு காரணமாகவே இந்த பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 4 கைதிகள் கூரை மீதேறி சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு எதிராக தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததாகவும் அதன்போது சிறைச்சாலையின் உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்து இது தொடர்பில் கைதிகளிடம் கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அங்கிருந்த கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளை நோக்கி கற்களால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்நேரத்தில் அதிகாரிகள் அவ்விடத்திலிருந்து வெளியேறியதுடன் சிறைச்சாலை வைத்தியசாலையில் உள்ள மருந்துகள், சமையல் அறையில் உள்ள கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள ஆயுதங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை பாதுகாப்பாக அவ்விடங்களில் இருந்து அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கிடையில் மேலும் சுமார் 1500 கைதிகள் சிறைச்சாலையின் ஒரு பகுதியில் கட்டப்பட்டு வரும் மதிலை உடைத்து தப்பியோட முயற்சித்துள்ளனர். அந்த முயற்சியை முறியடிப்பதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் அந்நேரத்தில் மற்றொரு குழுவினர் சிறைச்சாலையின் கட்டடம் ஒன்றுக்கு தீ வைத்துள்ளனர். பின்னர் அவர்களில் உள்ள ஒரு குழுவினர் கைதிகளிடமிருந்து கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படும் கட்டடத்தை உடைத்து அங்கிருந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் மேலும் சில கைதிகள் ஏனையோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூடங்களுக்கு சென்று அங்குள்ள பூட்டுகளை உடைத்து அவர்களும் அச்சிறை கூடங்களில் இருந்து வெளியே வருவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். அவர்களில் ஒரு பகுதியினர் சிறை கூடங்களில் இருந்து வெளியே வந்த போதிலும் மற்றொரு குழுவினர் அதனை மறுத்து தாம் தங்கியிருந்த சிறை கூடங்களிலேயே தங்கியிருந்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் பதட்ட நிலையை வழிநடத்திய கைதிகள் வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலாவது குழந்தையை பெற்றெடுக்க இன்னும் 2 நாட்களே இருந்த நிலையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக கர்ப்பிணி தாயும் பிறக்காத அவரது குழந்தையும் உயிரிழந்த சோக சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. வாத்துவையைச் சேர்ந்த 34 வயதான கே திலானி பெர்னாண்டோ என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி அவருக்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொண்ட பின்னர் காய்ச்சல் குறைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து மலச்சிக்கல் உபாதை காரணமாக அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆரம்பம் முதலே அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வந்த அவர் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பிரசவிப்பதற்கான மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அப்போது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் குறித்த தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் உறவினர்கள் அவரை அரச மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிட இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி கடந்த 28ஆம் தேதி அவரது வயிற்றில் இருந்த குழந்தையும் மறுநாள் 29ஆம் தேதி மாலை தாயும் உயிரிழந்துள்ளனர். இறப்பு தொடர்பில் திறந்த முடிவு வழங்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழப்பதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட இரத்த பரிசோதனையில் குறித்த பெண்ணுக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த குடும்பத்தினருக்கு இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் பட்டாசு வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த இளைஞன் சக்தி வாய்ந்த பட்டாசு ஒன்றை கொளுத்திய பின்னர் அது வெடிக்கும் என எதிர்பார்த்து அங்கிருந்து விலகிச் சென்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் பட்டாசு வெடிக்காத நிலையில் அவர் மீண்டும் அருகில் சென்று அதனை பரிசோதிக்க முயன்றுள்ளார். இதன்போது பட்டாசை வாயினால் ஊதி பார்க்க முற்பட்ட வேளையில் திடீரென அது வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெடிப்பில் படுகாயமடைந்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பட்டாசுகள் மற்றும் வெடிபொருட்களை கையாளும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை விரைவில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார்.
தெரிவித்தார். வவுனியாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் அங்குள்ள ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், பிராந்திய ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கையிடும் போது எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து அரசாங்கம் அறிந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் அரச ஊடக நிறுவனங்களுடன் கலந்துரையாடி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தனியார் ஊடக நிறுவனங்களும் ஊடகவியலாளர்களுக்கு உரிய கொடுப்பனவுகளை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும், இந்த திட்டம் ஒரு வருடத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ச்சியாக வழங்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். அத்துடன் ஊடகவியலாளர்களுக்கான புலமை பரிசில்கள் மற்றும் கடன் திட்டங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். கலைஞர்களுக்கான வீட்டு திட்டங்களை போன்று ஊடகவியலாளர்களுக்கும் வீட்டு திட்டங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2029 ஆண்டுக்குள் வீடற்ற அனைவருக்கும் வீடுகளை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும், அதற்கமைய ஊடகவியலாளர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் வீட்டு திட்ட வசதி கிடைக்கும் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே கடத்தப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள பல வழக்குகளை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தேங்கியுள்ள வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வதற்காக நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பிலும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் தொடர்பான பல சம்பவங்களில் போதிய ஆதாரங்களை திரட்ட வேண்டியுள்ளதாகவும், அதன் அடிப்படையிலேயே முழுமையான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வடக்கு, கிழக்கு அல்லது தெற்கு என எந்த வேறுபாடும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதி பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக உலகின் பல நகரங்களில் மக்கள் தூக்கத்தை இழந்து வருவதாக புதிய ஆய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. கிளைமேட் சென்ட்ரல் என்ற அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள 1338 நகரங்களை ஆய்வு செய்து வெளியிட்ட அறிக்கையில் 1970 ஆண்டுக்கு பின்னர் வெப்பம் காரணமாக தூக்க இழப்பு இரட்டிப்பாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதிக வெப்பமான இரவுகள் காரணமாக தூக்கம் பாதிக்கப்படும் ஆசிய நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் அதிக பாதிப்பை சந்திக்கும் நகரமாக சென்னை பதிவாகியுள்ளது. அதிக வெப்ப இரவுகள் காரணமாக சென்னையில் மக்கள் ஆண்டுக்கு சராசரியாக 93 மணி நேரம் வரை தூக்கத்தை இழப்பதாக ஆய்வு கூறுகிறது. இதன் மூலம் இந்தியாவின் தூக்கமற்ற தலைநகரம் என சென்னை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பெருநகரங்களில் சென்னைக்கு அடுத்து மும்பை, கொல்கத்தா, குஜராத், ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லி ஆகிய நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. தென்னிந்திய மாநிலங்களில் பருவநிலை மாற்றத்தால் அதிக தூக்க இழப்பை சந்திக்கும் மாநிலமாக தமிழகம் காணப்படுகிறது. தமிழகத்தில் ஒரு நபர் ஆண்டுக்கு சராசரியாக 7.9 மணி நேரம் கூடுதலாக தூக்கத்தை இழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் இரவு நேர வெப்பம் காரணமாக உடலின் இயற்கையான தூக்க சுழற்சி பாதிக்கப்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியான தூக்க குறைபாடு காரணமாக மனநிலை மாற்றம், உற்பத்தி திறன் குறைவு, நினைவாற்றல் மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் என ஆய்வில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் தொடர்ந்து அதிகரித்தால் எதிர்காலத்தில் வெப்பம் மட்டுமின்றி மனிதர்களின் தூக்கமும் பெரிய சவாலாக மாறும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த காவிரி நீர் விவகாரத்தில் புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக இருந்த காரணத்தால் இந்த ஆண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகத்திடம் தமிழக அரசு காவிரி நீரை திறந்து விடுமாறு கோரிக்கை விடுத்தது. எனினும் கர்நாடக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்தபடி தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட போதிலும் கர்நாடகம் அதனை ஏற்கவில்லை. பின்னர் காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த விவகாரத்தை விசாரித்து தமிழகத்திற்கு உரிய நீரை திறக்க
திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இரு மாநிலங்களிலும் காவிரி விவகாரம் தொடர்பான அரசியல் பரபரப்பு நீடித்து வந்த போது ஜூலை 30ஆம் தேதி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததுடன் பாதுகாப்பு காரணங்களுக்காக கபினி அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டது. தற்போது தமிழகத்தை நோக்கி வினாடிக்கு சுமார் 28,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் தமிழக எல்லையை கடந்து வந்துள்ளதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடகாவின் முக்கிய அணைகளான கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி மற்றும் ஹேரங்கி ஆகியவற்றிலும் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனால் தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நீர் மேட்டூர் அணையை சென்றடைந்தால் அதன் நீர்மட்டம் கணிசமாக உயரும் என்றும் அடுத்த கட்டமாக சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் ஆத்தூரில் உள்ள தனியார் யவ்வரிசி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வாயு கசிவால் 11 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆத்தூரில் செயல்பட்டு வரும் குறித்த ஆலையில் மரவள்ளி கிழங்குகளை அரவை செய்து யவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் மாவு உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் ஆலையில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த சாக்கு பைகள் தீப்பற்றி எரிய தொடங்கின. அதேவேளை மரவள்ளி கிழங்குகளை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குளோரின் பவுடர் மூட்டைகளும் அருகில் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தீ பரவியதை தொடர்ந்து குளோரின் பவுடர் பகுதியில் இருந்து புகை வெளியேறியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த தொழிலாளர்கள் தண்ணீர் ஊற்றிய போது குளோரின் பவுடர் புகையுடன் கலந்து வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆலையில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல், சுவாச பாதிப்பு மற்றும் மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மற்றும் வாயு கசிவை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 11 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்தோனேசியாவின் மதுரா தீவுக்கு அருகே பயணிகள் படகு ஒன்று தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 41 பேரை காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தோனேசியாவின் சுரபயா நகரிலிருந்து மக்காசர் நோக்கி இன்று காலை முதியாரா செந்தோசா 2 என்ற பயணிகள் கப்பல் புறப்பட்டுள்ளது. இதில் 250க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்கள் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பல் புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மதுரா தீவுக்கு அருகே திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கப்பல் கேப்டன் உடனடியாக தகவல் வழங்கிய நிலையில் பல பயணிகள் பாதுகாப்பு ஜாக்கெட்டுகளை அணிந்து உயிரை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்துள்ளனர். கடலில் குதித்தவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை சிலர் மீட்கப்பட்டு மாற்று கப்பல்கள் மூலம் கரைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன 41 பேரையும் தேடும் பணியில் இந்தோனேசியாவின் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் இணைந்து செயற்பட்டு வருவதாக அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட இந்தோனேசியாவில் கடல் போக்குவரத்து முக்கியமானதாக காணப்படுகிறது. எனினும் போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாமை, அதிக பயணிகளை ஏற்றிச் செல்வது உள்ளிட்ட காரணங்களால் அங்கு படகு விபத்துகள் அடிக்கடி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.